அப்பா யாருப்பா और हाँ टिमी प्ले टिमी स्टार्ट करो टिमी ஓகேங்களா அதுல என்ன இருக்கு நீங்க நல்லா பார்த்து ஞாபகம் வச்சுக்கணும் உங்ககிட்ட பக்கத்துல இருக்கவங்க நான் நகர்ந்துட்ட பிறகு உதவிங்க இதுதா ஒன் மோர் சொல்லிக்கோ
ஆன்சர் யார் பண்ணுறீங்களோ அவங்க பேர் எழுதிடுவோம். எல்லா கேள்விக்கும் எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். யார் நிறைய ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் புத்தகத்தை பார்த்துக்கோங்க. ஒரு மிருகம் தான் குட்டிய வயிற்றுலயே தூக்கி கல்யாணம். இன்னும் அடுத்த சேனல் எங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. தெரிஞ்சா தூக்குறீங்க ஆன்சர் தெரியாதுல்ல? தெரியுமா? கையை மட்டும் தூக்குங்க. சொல்லுங்க. அப்புறம் எல்லாரும் அதே சொல்லிடுவாங்க. அடுத்து இப்போ ஒரு பறவை இல்லையா? இந்த பறவை என்ன செய்யும்? தன்னுடைய முட்டைய பூமியில புதைச்சு வச்சிடும். தெரியுமா? என்ன யாரு? ஒன் சைடு. சபிக்கப்பட்ட மிருகம் எது? அப்ப இந்த கேம் கேன்சல். இல்ல அவங்க வந்து நடத்திட்டு விடுங்க. சரி எழுதி பாப்போம். பிரமிளா பதில் சொல்லக்கூடாது. பிரமிளா கை தூக்க கூடாது. நான் சொல்றது கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குதா சொல்றது? மைக் அதான் சொல்றேன். கேட்கும் நான் பேசுறது கேட்கும். சரி நல்லா கவனிங்க. இருமா மைக்ல பேசுறாங்க. சாமி கண்ணன் நான் நல்லா கேக்குது. நான் நல்லா கேக்குமா இருக்கு? not well. You always fall in love with him. Okay. இப்போ இன்னொரு மிருகம் தான். அதெல்லாம் கிடையாது. இது ஏசு சவாரி செய்த மிருகம் எது?
ஏமா அது அந்த பேக்லயே போட்டு क्यूटा करेंगे देखिए அந்த கலர் போமா அந்த கலர் அதே போதுமா அப்புறம் பத்து நிமிஷம் உங்களுக்கு படைப்புக்காரரே களி மன்னானே கண்ணு நோக்கி பார்த்திடுமே விரும்புவாரில்லை நிரம்பி பலியும் பார்த்திருமாய் விளங்க செய்திடுவேன் வேதத்தில் தான் பார்க்கலெல்லாம் இயேசுவை போற்றிடுவேன் என்னையும் அம்மித பாத்திரமாய் தலைந்து கொள்ளுவேன் உயவனே உயவனே படைப்புக்காரனே களிமண்ணாய் என்னையுமே கண்ணோடி பார்த்திடுவேன் போதும்
ஒரு ஆலயத்துக்கு போனோம். வீடுக்காரு கோயில் நடக்குது, பாட்டு பாடினாங்க, பைபிள் வாசித்தாங்க. அப்போ ஐயர் என்ன சொன்னாரு, யாராவது பரவாயில்ல வாழ்க்கை நின்றுக்குவாங்க. அப்போ எல்லாமே ஏந்து நின்னாங்க. நாங்கள் போகிறோம் பரவாயில்ல எல்லாம் ஏந்து நின்னாங்க. அதில் ஒருத்தர் விட்டு உக்காந்தே இருக்கிறான். என்னடா இது எல்லாம் ஏந்து நிற்கிறாங்க, இவன் உக்காந்துக்கிறான். இன்னொரு சொன்னாராம், பரவாயில்ல போகிறதுக்கு யாராருக்கு ஆசை இருக்குது, அவங்க ஏன் நில்லுங்க வந்தாரு ஐயரி. உக்காந்துக்கிறாங்க, ஏன் நின்னாங்க. சரி ஒரு 5 நிமிஷம் பார்த்தாரு. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாரா, நரகத்துக்கு போகிறது யார் ஏன் நில்லுங்க. நரகத்துக்கு யார் போகிறது ஏன் நில்லுங்க, ஏன் நின்னாங்க. அப்போ அவர் ஐயரு கேட்டாரான், ஏயா நரகத்துக்கு போகிற மாதிரி மோசத்துக்கு போட்டு நான் கூப்பிட்டாக்கா எழுந்து நிற்கிறேன், இப்போ நரகத்துக்கு போட்டு எழுந்து நிற்கிறேன் எப்படி அப்படின்னா, நான் தூங்கிட்டேன் தெரியாது அப்படின்னு. அப்போதான் சொன்னார் ஆயிரு, தூங்காத வீட்டிலிருந்து ஜபம் பண்ணு. விழித்திருந்து ஜபம் பண்ணி எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏ கிளாஸ் உபதேசம். ரைட், இன்னும் எவ்வளோ பார்ப்போம். இன்னும் கூட ஒரு நிமிஷம். சரி, அப்புறம் இப்போ இனிமே யார் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க. ஏ வள்ளக்கிளி ஒன்றும் பண்ண மாட்டேன். சொல்லு சொல்லு சொல்லு. நிதானமா சொல்லு. உட்காரு உட்காந்து சொல்லு, மெதுவா சொல்லு. நீ கேட்க மாட்டேன். நிறுத்தி நிதானமா சொல்லு. கர்த்தரை எக்காலத்திலையும் தோத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். வெரி குட் வெரி குட். இந்த அம்மாவுக்கு தான் ப்ரைஸ் கொடுக்கணும்ப்பா. சரி, வேற யாருக்கு கொடுக்குறீங்க, ஏதாவது சொல்றீங்களா? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் கால்சாடியே வெரி குட். அவரின் ஆத்மாவை சேர்த்து தம்முடைய நாமத்தில் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மறைந்த இருளும் பள்ளத்தாக நல்லாலும் பொல்லாப்பட்டு வைக்கிறேன். வேலையே என்னோட கூட இருக்கிறேன். உங்கள் தோல்வி உங்கள் தனியும் என்னை கேட்கும். என் சத்துக்களுக்கு முன்பாக நீ ஒரு பந்தியை ஆயக்கப்பட்டு என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன். என் காட்சிகள் நிரம்ப வைகிறது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்று தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருக்கிறேன். சங்கீதம் 23. வெரி குட் வெரி குட். ஒரு சங்கீதம் நிறைய தெரியுமா? நிறைய தெரியுமா? சரி, இப்போ ஒரு கஷ்டமான காரியம் வரேன். அதான் கடைசி. சரியா? உங்களில் யாராவது ஒருத்தர் உங்கள் வார்டு நம்ம இமிட்டேட் பண்ணுவோம். சொன்னது நான் எப்படி உங்ககிட்ட பேசுற மாதிரி நான் பேசுறேன்ல, நான் பேசுற மாதிரி பேசி காட்டணும்ன்றாங்க. மாடலமா பேசுற மாதிரி பேசி காட்டு. பேசுறது இல்லை, திட்டுறது. யார் பண்றீங்க? ஒண்ணு பண்ண மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீடம். எந்த விஷயத்துமே ஒரு வாழ்நாக்கிறாங்கன்னா நல்லது கட்டுன்னு நமக்கு சொல்றாங்க. அப்படி இல்லை. அம்மா சொல்றத கேட்போம். நீ வாடனா மாதிரி இருந்தான், அம்மா வந்து சாமி கண்ணா மாறிட்டாங்க. இப்போ நான் வந்து இப்ப சாமி கண்ணா திட்டுறேன். எப்படி நான் திட்டுறது? திட்டி காட்டணும். நீங்க திட்டி காமிக்கணும். அம்மா நடிச்சு காமிக்கணும். அவங்க எப்படி திட்டுவாங்கன்னு சொல்லுங்க. நடிச்சு காட்டணும். பரவாயில்ல, பயப்படாத. ஒழுங்கா இருந்தா இவங்க போங்க வெளியே.
நான் ஜெயிக்க மாட்டேமா. சரி சரி ஒன்றா தைரியம் போங்க அங்கே சிக்கன் அம்மா அந்த வெள்ளைக்கனியை மட்டும் மன்னிக்கிறீங்கன்னா வெள்ளைக்கனி மட்டும் ஒரு ஸ்பெஷலா? எல்லாருமே பேசுகிறேன், எல்லாருக்கும் நல்லா தான் இருக்காங்க. அவர்கள் பாஸ்டர் அவங்களுக்கு சின்ன குட்டி பிரசங்கம் பண்ணுவாங்க. அது முடிஞ்சோடனே ஜூலி அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்க. அப்புறம் ஜபம் குட்டி என்ஜாய். ஓகே கவனி எல்லாம் இவரை கவனி. நீ அங்கே போய் நீங்க அப்படி எல்லாம் சாப்பிடலாம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. இப்போ எதுக்காக வந்திருக்கோம்னு தெரியும்ல? எதுக்காக வந்திருக்கோம்? கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு யார் பிறந்தா? இயேசு பிறந்தார். சரி, அவர் எதுக்கு பிறந்தாரு யார் சொல்ல முடியும்? யாரா சொல்ல முடியுமா? ஐயா பாவிகளை ரட்சிப்பதற்காக பிறந்தார். அவ்வளோதான், இது மாதிரி தான் சொல்லுங்க. அவர் பரலோகத்திலிருந்து இங்க வந்து அவக்காக வந்து அவர் எப்படி வந்தார்? ராஜாவா வந்தாரா? பெரிய ஆளா வந்தாரா? இல்லை எப்படி வந்தார்? பரலோகத்திலிருந்து இங்க வரும்போது எப்படி வந்தார்? பரலோகத்தினுடைய மேன்மையோடு அவர் வந்தாரா? இல்லை எப்படி வந்தார்? சாதாரண மனுஷனா வந்தார். ஏழை இன்னும் ஏழையோட கோலத்தை எடுத்தார். இதுக்காக நமக்காக ஊழியம் செய்வதற்காக. சரியா? இப்ப நம்ம வந்து மன்னிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? பாவிகளை மன்னிக்க வந்திருக்காரு, ரட்சிக்க வந்திருக்காருன்னு சொல்றீங்கல்ல. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டது நம்ம என்ன செய்யணும்? அவர் வரைக்கும் போகணும், அவர் வார்த்தை கேட்கணும். அவருக்கு வந்து ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லணும். சரி, அவர் எதுக்காக சிலுவையில் மரிச்சாரு? நம்ம பாவத்தை அப்ப நம்ம அவரை நம்பினா தானே அவர் பாவத்தை சுமப்பாரு. நம்ம எல்லாரும் அதை நம்புறோமா? சரிங்களா? அதுதான் ரட்சிப்பு இல்லையா? இப்ப நம்மள யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் சொல்லுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? சரி, ஒரு ஹிந்தி பாட்டு பாடுறேன். சரியா? அது அர்த்தம் வந்து கிறிஸ்தையா இப்போ சொல்வாரு. சொல்லுங்க. அவருக்கு ஹிந்தி தெரியாது. கம்மியா பாஸ்ட். ஓகே. அம்மாடி அவர் ஏதாவது போயிடுவோ. மேம். சரி. सुन लो मेरे भाइयों, मसीह मेरा दुनिया में आया. सुन लो मेरे बहनों, मसीह मेरा दुनिया में आया. दुनिया में आया.
இது வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி வேறு யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். கேட்பாயோ இந்த இன்ப செய்தி, ரட்சிக்க இயேசு புவிதனில் வந்தார், நித்திய பாதை காணவாராய் நித்திய பிதா புவிதனில் வந்தார். குருடர்கள் காண, செவிடர்கள் கேட்க, ஊமையர் வாய் திறந்து பேச, ரட்சிக்க இயேசு புவிதனில் வந்தார். அற்புத நன்மைகள் செய்பவர் இயேசு, அன்பரை போல நீயும் மாற அழைக்க இயேசு புவிதனில் வந்தார். சொர்க்க பிதாவின் சொந்த குமாரன், சாபமாய் ஆதாம் செய்த பாவம் மாறிட இயேசு புவிதனில் வந்தார். நன்றி நன்றி இயேசுவே, என் தேவன் நீரே, என்னையும் உம்மை போல மாற்ற ரட்சிக்க நீரே புவிதனில் வந்தீர். இதான் அந்த பாட்டு. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் கட்ட கட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீ முருக காட்டி ஓடிடுவ, குட்டி ஓட்டி சமைச்சாரண்ணா, நீ முருக காட்டி. சுவாமி, இந்த நல்ல வேலைக்காக துடிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளின் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தாவே நீங்க வாக்குத்தை தந்திருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் பண்ணுவோம் கர்த்தாவே. அவங்களுக்கு கர்த்தாவே நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். விளையாடி கர்த்தாவே, பேசி சிரித்து மகிழ்ந்து கர்த்தாவே, உண்மை மையமாய் கொண்டு நாங்கள் காரியங்களை செய்வோம் என்று தெரிவிக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இப்போது செய்த காரியமெல்லாம் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு சிறு நேரம் இருக்கலாம் கர்த்தாவே, ஆனால் உங்களுடைய சமாதானம் அவர்களோடு கர்த்தாவே எப்பொழுது இருக்கிறபடியால் நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. சாந்தி காலத்துக்கு வந்தாலே ஒரு அமைதியான சூழ்நிலை கர்த்தாவே, நல்ல ஒரு ஆண்டவரே கர்த்தாவே கட்டிட அமைப்பு, ஆண்டவரே கர்த்தாவே நல்ல வசதியான ஒரு இடம் கர்த்தாவே, அமைதியான இடம் கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஒரு சூழல் கர்த்தாவே, ஆண்டவரே சிட்டியில் இருக்கிற அநேகருக்கு கிடைப்பதில்லை, எங்களுக்கும் இருக்கிறதில்லை சுவாமி. இப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கீங்க சுவாமி. அதற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல மழையை கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி கர்த்தாவே. இங்கே இருக்கிற செடிகளை மரங்களை பார்க்கும்போது கர்த்தாவே அவர்களெல்லாம் கர்த்தாவே பூத்து குலுங்குகிறது சுவாமி. அப்படியாய் கர்த்தாவே நீர் கர்த்தாவே இந்த இடத்தை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர். எனக்கு கோடி கோடி நன்றி அப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் என் கரங்களில் கொடுக்குற சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருவரும் கர்த்தாவே உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே.
அதுதான் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் சுவாமி. நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அதை மாத்திரம் கர்த்தாவே ஒவ்வொரு முறையும் சொல்லிவிட்டு செல்லுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே புரிந்து கொண்ட முடியும் வரை புரிந்து கொண்டு சுவாமி அவர்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்புக்கொடுத்து சுவாமி உண்மை மையமாக கொண்ட வாழ்க்கையை வாழட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளாய் கர்த்தாவே உண்மையான அன்போடு கர்த்தாவே ஒருவருக்கு ஒருவர் உதவியாய் இருந்து கர்த்தாவே ஒருவருக்கு ஒருவர் கர்த்தாவே ஆண்டவரே நல்ல ஒரு உறவோடு இருந்து சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே நல்ல ஒரு நண்பர்களாய் இருந்து கர்த்தாவே அவர்கள் நேரத்தை கழிக்கவும் கர்த்தாவே முடிந்த அளவு கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய காரியங்களை பேசவும் சுவாமி ஆண்டவரை உதவி செய்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வார்டன் அம்மாக்காகவும் எஸ்தரம்மாக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இவர்களுக்கு அவர்கள் கொடுக்குற எல்லா உதவிக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஆண்டவரே சுவாமி தேவைகளை கர்த்தாவே அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். அவர்களுக்கு போதிய பலனை கொடுத்திருக்கிறீங்க நன்றி கர்த்தாவே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆரோக்கியத்துக்காய் ஜெபிக்கிற சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே மன சமாதானத்துக்காய் ஜெபிக்கிற நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீ பாதுகாத்துக் கொள்ளுதே சுவாமி. சாந்தி கிராமத்துக்கு கர்த்தாவே நேரடியாக மறைமுகமாக தொடர்பாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா ஸ்பான்சர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து வழி நடத்துகிறீர் அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா காரியங்களுடைய கரங்களில் கொடுக்கிற சுவாமி. நாங்கள் அடுத்த முறை வந்து சந்திக்கும் வரை கர்த்தாவே இவர்கள் எல்லாரும் சமாதானமாய் சந்தோஷமாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனில் மாத்திரம் அல்ல ஆண்டவரே தொடர்ந்து இந்த சந்தோஷம் சிரிப்பு ஆண்டவரே கர்த்தாவே இந்த குஷி அவர்களிடத்தில் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் இந்த கரங்களில் கொடுக்குறேன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்மாவே ஊழியங்களில் இப்படி ஹோமுக்கு வந்து ஏதாவது கூட்டிகிட்டு போவாங்க, அதில் சில பேர் சாப்பாடு கொடுப்பாங்க, ஏதாவது செய்வாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து நாங்கள் யாரோ வேலைகளுக்கு பண்ணுறோம், வேலைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படி எல்லோரோட பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் இந்த எவ்வளோ வருஷம் வந்துட்டோம்? கிட்டத்தட்ட 30 வருஷம் இல்லையா? கிட்டத்தட்ட அப்படி ஒரு நாள் நினைக்கல. நீங்கள் ஆங்கிலத்தில் சொன்னால் ஹோம் அவே ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு நீங்கள் ஒரு குடும்பம் இல்லையா? அந்த நாளில் இன்ன வரைக்கும் ஒரு குடும்பமாக தான் உங்களை கருதி நாங்கள் அன்போடு வர்றோம். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் உங்களுக்கு கொடுத்ததை விட நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சந்தோஷம் ரொம்ப. உதாரணத்துக்கு சொன்னேன்னா இதை வந்துட்டு ஜெயா மாட்ட பேசிட்டு முடிச்சு அந்தமா பண்ணுற கூத்தெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி போகும்போது ரொம்ப நாளைக்கு அது ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் மறக்கவே முடியாது சரியா? அது மாதிரி பாக்கியமா கண்டு மா ஞாபகம் இருக்கா? வட்டமா அதுக்கு மேல அது இல்லையா? இப்படி ஒருத்தரையும் நாங்கள் நினைச்சு பார்க்கணும். சகைன்னு ஒருத்தர் உண்டு. சகைன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. அவங்களுக்கு அவரெல்லாம் ரொம்ப அன்புள்ளவர். அவர் ஆக்சுவலாக ரொம்ப கோபக்காரு. ஆனால் எங்கிட்ட வந்து பழகும்போது ரொம்ப அன்பாக பழகுவார் இல்லையா? எல்லாருமே ரொம்ப அன்பாக ஒரு குடும்பமாக தான் அவங்களுக்கு நினைக்கிறோம். அதனால நீங்கள் என்ன சொல்லக்கூடாது? யாரு கேட்டால் எங்களுக்கு உதவி செய்து வந்தாங்க இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க பார்க்க வந்தாங்கன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆமாம் உங்களை யார் பார்க்க வந்தாங்க? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் அவங்களுக்கு சரியா? அதனால நாங்கள் யாரோ வெளியா இருக்குன்னு நீங்கள் நினச்சக்கூடாது. எங்கள் குடும்பத்தில் அவர் சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தில் நீங்கள். அதனால தான் நீங்கள் ஏதாவது நேரம் பண்ணால் எங்களுக்கு சந்தோஷம், நாங்கள் ஏதாவது பண்ணால் உங்களுக்கு சந்தோஷம். கரெக்டா? நம்ம வந்து பணம் இல்லை அதனால நம்ம தாழ்ந்தவங்க நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. கடவுள் முன்னால நீங்கள் எவ்வளவு சரணங்களோ அவ்வளவு தான் நாங்கள். ஆண்டவர் வந்து நீங்களாம் பெரியவங்க அழிச்சிடணும் ஒரு நாள் கிடையாது. அப்படி இல்லை ஏசாமி நாட்டு தொழிலுக்கு வந்திருப்பாரா? வந்திருப்பாரா? ஒரு தச்சவங்களோட பிள்ளையா வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டார் இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஏற்றத்தாழ்வு இந்த சமுதாயம் உண்டாக்கி வச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் எங்கள் ஊழியத்தில் எதை காட்ட விரும்புகிறோம்னா அது கிடையாது சரியா? அதனால தான் அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் உங்களோட ரொம்ப சந்தோஷமாக நெருங்கி பழகிட்டு இருக்கோம். புரியுதா? அவங்க அதில் யார் எப்போ கேட்டாலும்
அம்மா வந்தாங்க உதவி செய்கிறாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க ஜாலியாக இருந்தான்னு சொல்லுவாங்க சரியா ஆமாம் மகிமையில யாருக்கு ஓகே God bless you. கிறிஸ்மஸ் டைமில் இந்த ஜாலியாக இருக்குது ஒரு வேளை வருவோம் கொண்டாடி சும்மா பார்த்துட்டு போயிடுவோம் ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு உங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் அந்த சந்தோஷத்துக்கு இடம் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி. சரி நீங்கள் ஏதாவது வார்த்தை சொல்லுமா நன்றி சொல்லுங்க கிறிஸ்மஸ் பண்டிகை எல்லாம் கொண்டாடுறோம்ல சாந்தி கிராமத்து மக்களோடு சேர்ந்து ஒரு குடும்பமாக நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் ஒதுக்கப்பட்டவனாக இருந்தாலும் இந்த ஒதுக்கப்பட்டவங்க சொல்லக்கூடாது வந்துருக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து அம்மா வந்து 96 வராங்க. 1996 இந்த 2004 வரை வந்து நிற்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு எந்த குறையும் நினச்சிட்டு கிடையாது. அப்போது வாரம் வந்து பார்க்குவாங்க எங்களை வாரம் கவனிப்பாங்க வாரம் எல்லாமே செய்வாங்க. இப்போ மாதத்துக்கு ஒருவர் வந்தாலும் கூட அவங்கள்ட்ட அன்பு இருக்குது. அவங்கள நாங்கள் மறக்கவும் முடியாது. ஒவ்வொரு நாள் நாங்கள் ஜபத்தில் கேட்குறோம். இப்போ நேரத்தில் அன்றைக்கி போன மாதம் வெற்றி பண்ணாங்க அம்மா. அடுத்த மாதம் உங்களுக்கு கொண்டாடுறாங்க. நாங்கள் பெரிய சந்தோஷம் போச்சு. கிறிஸ்மஸ் படத்துக்கு ஒரு மாதம் இருக்குது. அம்மா எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க சந்தோஷம். இன்னைக்கு வருவாங்களா நாளைக்கு வராங்களா அப்போ மாற்றமாக சொல்லுவாங்க வராங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆர்வமாக பார்த்துக்குவோம். அப்படி இந்த அம்மா வந்து நாங்கள் எப்பவுமே ஆர்வமாக தான் எதிர்பார்க்குறோம். ஆர்வமாக தான் பார்க்குறோம். எந்த கஷ்டமும் கிடையாது. எந்த எத்தனையோ உதவிகள் இல்லைன்னு கிடையாது. பிள்ளைங்க மாதிரி குடும்பமாக தான் பார்க்குறாங்க. நம்ம குடும்பம் அது மாதிரி பிள்ளைங்க குடும்பமாக தான் பார்க்குறாங்க. இது வரைக்கும் எங்கள் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனாலும் அம்மா வந்து அவங்க ஆத்மா பலப்படுத்தணும் ஆண்டவர். அந்த ஆத்மாவை பலப்படுத்துறதுக்கு தான் அம்மா இன்னும் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் செய்யும் ஊழியம் பெருகிடுச்சு. அந்த ஆத்மா பெருக பெருக அவர் ஊழியம் பெருக பெருக இது எத்தனையோ பேர் வந்தவங்களாம் கல்யாணம் பண்ணி விட்டாங்க. நிறைய பேர் வந்தாங்க அம்மா கூட ஒவ்வொரு 50 பேர் 40 பேர் வருவாங்க. நல்லா கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. ஒரு அம்மா தான் ஞாபகம் இந்த அம்மா இருக்கிறாங்க தொகைக்கிறாங்க பாரு. இந்த அம்மா ஒன்று தான் வராங்க. இந்த அந்த அம்மா வந்துருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் மறைக்கல. இது எல்லாமே போயிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க ஊழியத்தை நாங்கள் எடுக்கிறோம். மறைக்கிறதில்ல. எப்பவுமே எங்களுக்கு ஒரு தாய் ஒரு குடும்பமாக தான் நாங்கள் நினைச்சுக்கிறோம். ஏதாவது கஷ்டம் இருந்தால் கூட அவங்க கேட்கறது எங்களுக்கு உரிமை உண்டு. ஆண்டவர் கிருபையினால எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்தாசை அன்பு எல்லாம் செய்தி எல்லாம் சந்தோஷப்படுத்துவாங்க. அதுக்கு நன்றி. ஆனால் இந்த வயசுல கூட அவங்க நடக்க முடியாது இருந்தாலும் கூட ஆண்டவர் தண்டனை கொடுத்து புதிய தண்டனை கொடுத்து இந்த மக்களை போய் பாரு, இந்த மக்களுக்கு முடிவு செய்ய அனுப்புகிறார். அந்த ஊழியம் அவங்களுக்கு பெருகணும். ஆமாம் இன்னும் பெருகணும். இன்னும் அவங்களுக்கு புதிய தண்டனை கொடுத்து அந்த ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் பலமாக ஊழியம் செய்யணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுப்பாரு. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கு பார்த்தா அம்மா எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் இதோட நாங்கள் வந்துட மாட்டோம். இந்த ஆட்டமா பிரிவு இருப்போம். மறக்கவே முடியாது. ஒவ்வொரு ஊழிய காலத்துலையும் நாங்கள் மறக்க மாட்டோம். இந்த நேரத்தில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறது ரொம்ப நன்றி. ஆனால் கிறிஸ்துமஸ் வரக்கூடிய ஒரு மாதம் இருக்குது. மாதம் முடியாத எங்களுக்கு கொண்டாடுறது ரொம்ப நன்றி. ஆனால் இது அம்மா மாத்திரம் இல்லை, அம்மாவுடைய டீம். நாங்கள் ஒரு குடும்பம் சரியா. நான் தனி கிடையாது, நாங்கள் ஒரு டீம். அந்த நாளில் உங்கள்கிட்ட நாங்கள் வர தோணுங்கிற காலத்தில் க்ளோரி டு காட் கில்கால் ஃபெலோஷிப். இன்னும் எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, வெள்ளூர் லைஃப் சேலஞ்ச் இருக்குது சரியா. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த குடும்பம். ஸோ அதனால் நான் தனி இல்லை, ஒரு குடும்பம். ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களோட வந்தது. 3 cheers for சாந்தி கிராமம். Once more with big feeling.